டித்வா புயல் குறிப்பாக வலுவிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருந்தாலும் கூட சென்னை உள்ளிட்ட பல இடங்கள்ல இன்று காலை முதலே கனமழை வரைக்கும் தற்போது பெய்யக்கூடிய நிலை வந்து நாம் நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பாக வழக்கமா ஓரளவுக்கு மழை பெய்ந்தாலே பள்ளிகளுக்கு விடுமுறை கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையில, ஆனால் இன்று வந்து சரியாக அது வந்து கண்காணிக்காததன் காரணமாக அரசு பள்ளி அதே போல தனியார் பள்ளிகளுக்கான அந்த விடுமுறை அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் எடுக்கவில்லை. இதன் காரணமா இன்று பெரும்பாலான பள்ளிகள் வழக்கம் போல இயங்கிய நிலையில தற்போது மாணவர்களுக்கு தற்போது விரைவாக செல்வதற்கான அந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது தற்பொழுதுதான் வழங்கப்பட்டது. பல தனியார் பள்ளிகள் மதியமே வந்து பள்ளிகளை வந்து விட்டு செல்வதற்கான பெற்றோர்களுக்கான அந்த அறிவுரை கொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு அரை நாள் விடுமுறை கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அரசு பள்ளிகள் வந்து தற்போது 3 மணிக்கு தான் மாணவர்கள் வந்து இங்கிருந்து புறப்படுறத நம்ம நேரடியாக பார்க்கிறோம். பல மாணவர்கள் தற்போது மழையில சிரமப்பட்டு தற்போது அவங்களுடைய பெற்றோர்களும் சிரமப்பட்டு வர்றாங்க. தற்போது பள்ளி மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மார்டின் வந்து இந்த காட்சிகளை காண்பிக்கிறாரு. மாணவர்களிடம் பேசலாம் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பாப்பா வாங்க வாங்க சொல்லுங்க, மழை என்ன எப்படி பெஞ்சிட்டு இருக்கு? ஸ்கூல் முன்னாடி விட்டுட்டாங்களா? இல்ல விடல. 7th பீரியட் தான் விட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6th பீரியட் போயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் 6th பீரியட் வந்து ரொம்பவே மழை இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் 4 பீரியடா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் 2 பீரியட் ரொம்ப ஃபோர்ஸா பெஞ்ச உடனே விட்டுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வீடு எங்க இருக்கு? ரொம்ப தூரம் போகணுமா? பவர் ஹவுஸ்ல இருக்கு. பஸ்ஸே வராது. பஸ் வராது. இப்போ நீங்க பஸ்ல போகணும்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஃபோன் பண்ணி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொன்னாங்க. தனியா போறவங்க தனியா விட்டாங்க. ஓ ஓகே. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அப்பா அம்மாக்காக வெயிட்டிங்கா? ஓகே. அம்மா வருவாங்களா? அம்மா வருவாங்க. ஓகே ஓகே. பத்திரமா போகணும் சரிங்களா? ஓகே. சொல்லுங்க. மழை ரொம்ப அதிகமா இருக்கு. கால் முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு. உள்ள ஃபுல்லா நடக்கவே முடியல. சேது சகதியமா இருக்கு. ஓகே. நீங்க எங்க போகணும்? ரொம்ப தூரம் போகணும். நாங்க வந்து கோடம்பாக்கம் போறோம். கோடம்பாக்கம் போகணும். சரி சரி சரி. பத்திரமா போங்க. ஓகே ஓகே. சார் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தகவல் சொன்னாங்க? இன்னைக்கு பள்ளி வச்சிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? சார் இத்தனை நாள் லீவ் விட்டாங்க சார். இன்னைக்கு லீவ் உங்க எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. லீவ் விட்டுருக்கலாம் சார். எல்லா பிள்ளையும் கஷ்டப்படுறா சார். எவ்வளவு மழை பெய்யுது. சின்ன மழை லீவ் விடுவாங்க. இன்னைக்கு அவங்க வானிலை ஆராய் சொல்லி நிற்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு லீவ் டிக்ளேர் பண்ணிருக்கலாம். இவ்வளவு பிள்ளைங்க வந்து பாத்துக்கிறாங்க. எல்லாரும் கஷ்டம் சார். எல்லாருக்கும் தண்ணி ஃபுல்லா நிக்குது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் யார் சார் பொறுப்படுப்பாங்க? ஆனா இது பார்த்து விட்டுட்டாங்க சார். இந்த தகவல் கரெக்டா சொல்லிட்டாங்களா? இப்ப மெசேஜ் பண்ணாங்க சார். பள்ளி பிள்ளைங்க வந்து பெட்ரோல் விட்டுமா சொன்னா நாங்க உடனே கிளம்பி வந்துருக்கோம் சார். நீங்க அது வரைக்கும் உள்ள வெயிட் பண்ண சொன்னாங்களா? உள்ள பத்திரமா இருந்தீங்களா? இருந்தோம். ஆனா ரெஸ்ட் ரூம் போகலாம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப தண்ணியா இருந்தது. இது பண்ணிக்கலாம் சார். கொஞ்சம் அவங்க முன்னாடி டிக்ளேர் லீவ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு ஒரு அவங்க தேங்க்யூ சார். நிறைய பெற்றோர்கள் வந்து இங்க ரொம்ப தொலைத்தொலைவில் குறிப்பா வந்து இது அசோக் நகர் பகுதி, கோடம்பாக்கம் சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதியில இருந்து நெசப்பாக்கத்துல இருந்தெல்லாம் நிறைய பெற்றோர்கள் வர்றாங்க. ஆனா மழையில வந்து பள்ளி மாணவர்கள் குறிப்பா சிரமப்படுவாங்க அப்படின்றதுனாலதான் எப்பொழுதுமே ஒரு சிறிய மழை பெய்ந்தாலும் தமிழ்நாடு அரசினுடைய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆங்காங்கே பள்ளி விடுமுறை அறிவிப்பாங்க. ஆனா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தளவிற்கு எப்பொழுதுமே மழை நின்று பெய்யும் அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரியும். ஆனா இந்த மழைக்கு வந்து சற்று கவனக்குறைவாக இருந்ததன் காரணமாக தான் தற்போது இந்த மாலை நேரங்களில் பெருமளவில் தற்போது கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது குறிப்பா இந்த தேர்வு நேரம் ரொம்ப கடுமையான மழைப்பொழிவுல பள்ளி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருந்தாலும் கூட மாணவர்களுடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறோம். ஆனா பெற்றோர்கள் மத்தியில தற்போது இந்த மெசேஜஸ் எல்லாம் போயிருக்கும். ஆனா ஒரு சில பேர் வந்து இந்த பட்டன் போன் மாதிரி அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கும் டீச்சர்ஸ் வந்து போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ பள்ளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களை விரைவாக அழைத்து செல்வதற்கு பெற்றோர்கள் இங்க வந்தவண்ண இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆட்டோல போறாங்க. ஆட்டோவுக்காக வந்திருப்பாங்க. அதனால இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்போ ஒரே டைம்ல பேருந்துகள் குறிப்பாக இந்த பகுதியில் ஆட்டோ உள்ளிட்ட பல வாகனங்கள் இங்க வந்திருக்கனால பள்ளியினுடைய நுழைவாய் பகுதியில் தற்போது மழை ஒரு பக்கம், போக்குவரத்து பாதிப்பு ஒரு பக்கம் சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன பாப்பா, மழை பெய்யுதா? எங்க போகணும் நீங்க? வீட்டுக்கு. அதான் வீடு தான். எங்க இருக்கு வீடு? ஜாஃபர்கான்பேட்டை. ஜாஃபர்கான்பேட்டை போகணுமா? இங்க இருந்து ஜாஃபர்கான்பேட்டை போகணுமா? ஜாஃபர்கான்பேட்டை. இங்க கொஞ்சம் கிட்டதான். பத்திரமா போயிடுங்க. ஓகே ஓகே ஓகே. உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? வருவாங்க. இதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஓகே. இங்க பத்திரமா நின்று பார்த்து போகணும். சரியா? ஓகே ஓகே. சோ நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்லுங்க, அப்பா அம்மா சொல்லி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஓகே. எங்க இருக்காங்க? பக்கத்துல இருக்காங்களா? ஓகே, இங்க இருக்காங்க. சொல்லுங்க, சிரமமா இருக்கா? எப்படி இருக்கு? சிரமமா தான் இருக்கு. ஓகே சரி சரி. ஓகே ஓகே.
ஸோ நிறைய பெற்றோர்கள் வந்து தற்போது சிரமப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது மாதிரி வந்து சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பல பள்ளிகள்ல தற்போது திடீரென்று தற்போது அந்த மழையினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால விரைவாக செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது அந்தந்த அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், குறிப்பாக தனியார் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அவங்களே முடிவு பண்ணி தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்கிறாங்க. நாளை இந்த மழை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதான அந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறித்து முழுமையாக தெரிந்து கொண்டு நாளைக்கு பள்ளி நடத்தப்பட வேண்டுமா அல்லது பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டுமா அப்படிங்கிற முடிவு வந்து விரைவாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்களா? ரொம்ப நேரம் நிக்கிறீங்களே, இன்னும் வரலையா? எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லிட்டாங்களா? கிட்ட இருக்காங்களா? இல்ல அங்கிள், அந்த பவர் பஸ் ஸ்டாப் தூரம்னு சொன்னல, அதனால ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஓகே, நல்ல ரெயின் கோட் வச்சிருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே, பத்திரம். ஓகே. சோ ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்களுடைய பெற்றோர் வந்து வெயிட் பண்ண சொல்லி இருக்காங்க. அதனால பள்ளி வளாகத்திலேயே வந்து வெயிட் பண்றதையும் நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் சைக்கிள்ல பயணம் மேற்கொள்றதை பார்க்கிறோம். சென்னையை பொறுத்தளவிற்கு குறிப்பா ஒரு சிறிய மழைக்கே நம்ம வந்து அரசு பள்ளி, குறிப்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த விடுமுறை வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஆனா இப்பொழுது வந்து இன்றைய நாள் அப்படிங்கிறது ஒரு கடுமையான மழை பொழிவு காலையிலிருந்து இருக்கக்கூடிய சூழல்ல மாணவர்கள் கடுமையான ஒரு சிரமத்தை சமாளிச்சுட்டு வர்றாங்க. எனவே நாளை பள்ளி எப்படி இருக்க போகுது, குறிப்பா அந்த மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது, அதனால பள்ளிக்கான அந்த அறிவிப்பு, விடுமுறை அறிவிப்பு முன்கூட்டியே தெரிவிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா எல்லா பள்ளிகளுக்குமான அந்த விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிறது நைட் ஒரு 7 to 8 மணிக்கு மேலதான் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. இதுவே வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் தான் பார்க்கிறோம். எனவே இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது மழை வந்து கடுமையாக இருக்கும்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே விடப்படணும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.